வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற மறக்காம ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்குதா? வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருதா? கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா? ஒற்றுமையே இல்லாத நிம்மதியே இல்லாத சூழ்நிலையாகவே இருக்கா? இந்த சூழ்நிலையை மாற நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வைத்து வளர்க்கக்கூடிய சில முக்கியமான வாஸ்து செடிகள் இருக்குங்க. அது என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த செடியை வைத்து வளர்த்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகி வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். அப்படிப்பட்ட செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செடியை வச்சு வளர்த்தீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில செடியை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தாலே வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வளர்த்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்குவதாக சொல்கிறாங்க. இது வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் நேரடியான இயற்கையான பாசிட்டிவ் ஆற்றலை வீட்டில் நிறைந்திருக்க செய்யுங்க. இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய மன அழுத்தத்தை குறைப்பதோடு சுற்றுச்சூழலை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கு. இதனால் வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமைதினே சொல்லலாம். அப்படி நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து நம்ம வாழ்க்கையில் செல்வத்தையும் மகிழ்ச்சி தரக்கூடிய சில வாஸ்து செடிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க. இது ஒரு புனிதமான ஆற்றல் மிகுந்த செடியாக இருக்குது. இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் முதலாவதாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்க செய்யுங்க. கொசுக்களை இந்த செடி அண்ட விடாது. இதனால் காற்று சுத்தப்படுத்தி தருதுங்க. இதில் மருத்துவ குணமும் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்குது. சூரிய ஒளியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இது இருப்பதால் எங்கு வேணாலும் வச்சு வளர்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடிங்க. வாஸ்து ஃபேன்சுயினுடைய சாஸ்திரத்தின்படி செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய செடியாக இது நம்ம பார்க்குறோம். 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து வளர்த்தினா செல்வத்தையும், 6 வைத்தா அதிர்ஷ்டத்தையும், 7 வச்சா ஆரோக்கியத்தையும், 21 வைத்தா திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தை தரும்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க. இதனுடைய இலையும் நாணயத்தை போல தான் இருக்கும். இதனால் செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை இதில் இருப்பதாக சொல்கிறாங்க. இது வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க. காற்றை சுத்தப்படுத்தி நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடி. இது நறுமணத்தோடு மட்டும் இல்லை, மருத்துவ குணம் கொண்ட செடிங்க. இது மனதுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்குது. இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிடும். அடுத்தபடியாக மணி பிளான்ட் செடிங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யக்கூடிய செடியாக பலருமே வீடுகளில் தற்போது வைத்து வளர்க்கக்கூடிய செடி இதுதாங்க. வீட்டுக்கு இது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தரக்கூடியதுங்க. இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையை, தொழில் வளர்ச்சியை இது பார்த்திங்கன்னா ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சாமந்தி பூச்செடி தாங்க. மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லலாம். இதனால் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுவதோடு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுங்க. இது வீட்டுக்கு முன்னாடியே வாசலுக்கு அருகில் இல்லைன்னா கிழக்கு திசையில் வைத்து வளர்த்தாலே அதிர்ஷ்டமாக மாறும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் நாம் வைக்கக்கூடிய செடிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குதாங்க செய்து. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளும் மரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நாம் வைக்கக்கூடிய மரங்கள் எப்பயும் பசுமையாக தாங்க இருக்கணும். இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களாக சொல்லக்கூடிய நிதி நிலைக்கு காரணமாக அமைதுன்னு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட செடிகள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று கிடைப்பதோடு இல்லை, பலவிதமான நன்மைகளை நமக்கு தருது. இந்த செடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க.
எந்தெந்த செடிகளை வீட்டில் வைத்தா நம்முடைய பிரச்சனை தீரும், நன்மை அதிகரிக்கணும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில செடிகளை வீட்டில் வைத்தாலே வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்தும். சில குறிப்பிட்ட செடிகளை வளர்த்து வந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை நீங்கன்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட் செடியை நம்ம வைத்து வளர்ப்பதாலே பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடையும் ஃபார்மல்டிஹைடு, பென்சின் போன்ற நச்சுகளை ஈர்த்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுதுங்க. மேலும் டிவி, செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளை இந்த மணி பிளான்ட் தன்னுள்ள இழுத்துக்குது. இதனால் இந்த செடியை வளர்த்தாலே செடி வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும். ஹாலில் தென்கிழக்கு மூலைகளை வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல் மல்லிகைப்பூ செடியை எடுத்துக்கொண்டிங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் நிச்சயம் லட்சுமி தேவி வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. எனவே மல்லிகை செடியை வாசலை வைத்து வளர்த்தாலே வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் மூங்கில் செடியும் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தருங்க, புகழ் பணத்தையும் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. எனவே இந்த செடியை வளர்ப்பதாக இருந்தீங்கன்னா ஹாலில் வச்சு வளர்க்கலாம். கிழக்கில்னா தென்கிழக்கு திசை பார்த்து வைப்பது நல்லது. அதே போல் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய செடிகளில் கற்றாழை ஒன்று. இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிங்க. பதவி உயர்வு வேண்டும் நினைச்சிங்கன்னா கற்றாழை செடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் வாஸ்து குறைபாடு இருப்பவங்க கற்றாழை செடி வாங்கி வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இதனை வடமேற்கு திசையில் நடாதீங்க. எப்போதுமே வீட்டில் கிழக்கிலேனா தென்கிழக்கு திசையில் கற்றாழை செடியை நட்டு வளர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல் மன அழுத்தத்தை தரக்கூடிய லாவெண்டர் செடிகளை பெட்ரூமில் ஓரமாக வைத்து வளர்க்கலாம். இது குடும்ப உறவை வலுப்பெற செய்யுங்க. காற்றை சுத்திகரி செய்து சுத்தமான காற்றை தரக்கூடியதாக இருப்பதால் இது அமைதி. லில்லி செடிகளை பெட்ரூமில் வைத்து வளர்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் ரப்பர் செடியை வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சில செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ரோஜா தவிர மற்ற முள் செடிகளை வீட்டில் வைக்காதீங்க. அதே போல் எப்போதுமே நீங்கள் வடகிழக்கு திசையில் பெரிய மரங்கள் வைத்து வளர்ப்பதோ வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். அதனால் இந்த திசையில் நீங்கள் வைக்காதீங்க. அந்த வகையில் கருவேல மரம், பருத்தி செடி, பனை மரம்னு வீட்டை சுற்றி வைத்து வளர்க்கக்கூடாது. பனை மரம் இருக்கும் வீட்டில் பண பற்றாக்குறை தந்துடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இலந்தை மரத்தை வளர்த்தா வீட்டில் அமைதியை சீர்குலைக்குங்க. இது துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தை தான் சேர்க்கும். அதே போல் சிவப்பு பூக்களை கொண்ட செடிகள், போன்சாய் மரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க. புளிய மரம், மருதாணி செடிகளையும் வீட்டுக்கு அருகில் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் காய்ந்து வறண்டு சருகாகி போகக்கூடிய செடிகளை வீட்டை சுற்றி வளர்க்காதீங்க. அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி செடியை வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் வளிமண்டல தூய்மையும் அதிகரிக்க உதவும். அடுத்தபடியாக பணச்செடின்னு சொல்லக்கூடிய மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு மூலையில் வைப்பது செல்வ வளத்தையும் நிதி நிலைத்தன்மையும் அதிகரிக்க உதவுங்க. அதே போல் ஜெயின் செடியை கிழக்கு திசைக்கு ஏற்றது வளர்ப்பதற்கு செழிப்பு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருங்க. அதே போல் பாம்பு செடி பார்த்தீங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து பாதுகாப்பு பெற இந்த செடியை நீங்கள் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முள் செடிகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். மோதலோடு தொடர்புடைய செடியாக இருப்பதால் இதை வீட்டில் வைக்காதீங்க. வைக்க வேண்டும்னா அவற்றை வீட்டுக்கு வெளியில் தென்மேற்கு திசையில் வைத்து வளர்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா புளி மற்றும் மிட்டல் மரங்களை வீட்டில் வளர்ப்பது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை இது இருக்கோ. இதனால் வீடுகள் அருகே இதை வைக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகேசியான்னு சொல்லக்கூடிய பாபுல் செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகில் வைத்து வளர்த்தால் அசுபமாக இது மாறும். இதே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பதற்றத்தையும் சச்சரவுகளையும் வரவழைக்குங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் பட்டு மரங்களை நிதி பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த செடிகளை நட்டு வளர்ப்பதை தவிர்த்திடுங்க. ரப்பர் செடி பார்த்தீங்கன்னா இலைகள் நீள்வட்ட வடிவமாக இருக்கும். பொதுவாக நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய செடியை வைத்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வத்தை இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தாங்க இது. இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்துது. சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கும். அடுத்ததாக யூக்கலிப்டஸ் செடியே முழுவதும் மருந்தாங்க பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயும் இலைகளும் வலிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க.
அதே போல் இது வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்துது. வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்துதுங்க. இந்த பதிவில் எந்த மாதிரியான செடிகளை வீட்டுக்கு அருகில் வைத்து வளர்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாகணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.